கட்டாயமாக வேணும் வந்த பிள்ளைக்கு. அவன் எந்த உயரத்தில் இருந்தால் எந்த மலையில் இருந்தாலும் சரிதான் அவனை ஜெயிலுக்குள்ள அழைச்சி அவனுக்கு உரிய தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்லை உடனே தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுத்தா தான் அந்த ஜனாதிபதி உண்மையான ஜனாதிபதியாக ஏண்டா இன்னும் தலைமுறை இருக்கு நிறைய பேர் அந்த புள்ளையோட முடியாது. எங்களை பிள்ளைகளும் இருக்கு தலைமுறை இருக்கு அவங்களுக்கும் இது நீதி வேண்டும். இன்னும் விட்டு 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 போட்டு போனோம்டா எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்படும் தெரியாது. அதனால இது ஒரு இலங்கை இந்த சமுதாயத்துல பாடம். இவனுக்கு ஒரு பாடம் கொடுத்தா அவனமா இருக்கிறவனுகள் எவனுமே ஒரு பொம்பளை பிள்ளைல கை வைக்க மாட்டானுங்க. பிக்குவினால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி வழங்குக. சட்டத்தை பாதுகாப்போரே வலியோரை பாதுகாக்க எளியோரை மிதிக்காது. 27 மே 2026 ஆகிய இன்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 8 மாவட்டங்களையும் சார்ந்த பெண்களான நாம் அனுராதபுரத்தில் பிக்குவினால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்காக நீதி கோரி சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அனைத்து தரப்பினரிடமும் எமது பகிரங்க கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 1978 ஆண்டு அரசியல் அமைப்பின் உறுப்புரிமை 12 சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமமானவர்கள், அனைவரும் சமமான முறையில் சட்டத்தால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என கூறுகிறது. இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 1995 ஆண்டு 22 இலக்க திருத்தச் சட்டம் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட வன்புணர்வை பாரதூரமான குற்றமாக கூறுகிறது. இச்சட்டக்கோவையின் பிரிவு 363 உரையின்படி 16 வயதுக்கு கீழ்பட்டு பெண்ணை அவரின் சம்மதத்துடனோ சம்மதமின்றியோ வன்புணர்வுக்கு உட்படுத்தினால் குற்றவாளிக்கு தண்டனை கோவையின் சரத்து 364 கீழ் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படுவதோடு நட்டஈடு வழங்கவும் தீர்மானிக்கப்படும் என கூறுகிறது.